நடந்து வந்தோம் சேதமொன்றும் இல்லையப்பா அக்கினியில் நடந்து வந்தோம் இல்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை இல்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை இல்லையப்பா எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மணி எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மணி பலரின் சோதனையா உடமிடப்பட்டோமையா All that I
அநேகரை பார்த்து சொல்றேன், என் திருத்தவனை விட்டு நான் விலக்குறேன். இம்மை பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகிறேன். இம்மை பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகிறேன். உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. கலங்காது, திகையாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மௌனரா ஹௌனரா இதோ தடைகளை நான் உடைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மௌனரா இதோ எல்லா தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உன் வாழ்க்கையில் இருக்கிற, உன்னோடு போராடுகிற எல்லா வல்லமைகளையும் நான் அப்புறப்படுத்தி நானே ஆசீர்வதிக்கிறதாக உங்கள் நடுவில் நான் எழுந்தறி இருக்கிறேன் என்றாக சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகிறேன். நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீ தின மனசாகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். விசேஷமா ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். யாரு தானா வரல, சாதாரணமா வரல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துக்குள் வருவதற்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதியில நீங்க இந்த இடத்துக்கு வருவது தேவன் முன்குறிக்கப்பட்ட தேதியா இருக்கிறது. அதுல நீங்க வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை வேணும்? இன்னும் நெருங்கிஸ், இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சியா இருந்தா அவர்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வருகிற போது பைபிள் வசனம் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எப்படி ஒரு சிலை, ஒரு கண் சிலையை உளியினால் போட்டு அதை செதுக்கி நல்ல ஒரு அழகா மாத்துகிறது போல தேவனுடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை அழகாக மாற்றும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அழகா உங்க வாழ்க்கை, அவைக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் சூப்பரா உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் இந்த ஜூன் மாதம் 1 தேதியில ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அந்த நாள்ல என்ன பேச போறேன்னா, அழைப்பை குறித்து பேச போகிறேன். எல்லாரும் மேலும் தேவன் ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மேலும் 1 கொரிந்தியர் 12:27 சொல்கிறது, நீங்க எல்லா சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாக நிக்கிறீங்க. கிறிஸ்துவே தலையா இருக்கிறார். இந்த சரீரத்தை எடுத்துக்கங்க. இந்த சரீரம் வீணானது, உபயோகமற்ற சரீரம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இந்த முழு உடம்பை எடுத்துக்கங்க. அது போல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், இப்போ வந்த விசுவாசிகளும் சரி, ஆரம்ப நாளில் இருக்கிற மூத்த விசுவாசிகளும் சரி, இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசி மேலேயும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். ஊழியங்களிலே பல வகை உண்டு. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளிலே பல வகை உண்டு. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைக்கு வந்துக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சும்மா இருக்கவே கூடாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு அவயம் சும்மா இருக்குமானா, செயலிழந்து போகுமானா, அங்கே கிறிஸ்துவின் சரீரம் பாதிக்கப்படுகிறது, குடும்பம் பாதிக்கப்படுகிறது, உங்களால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சரீரமாக சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படுகிற விசுவாசியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் அழைத்தார். ஊழியங்கள் வெவ்வேறாக இருக்கும். என்ன போல நீங்க பாட்டு பாடணுமா, என்ன போல அது வேற. அப்போ ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சபையில
ஜெபிக்கிற மக்களா இருக்கலாம், கொடுக்கிற மக்களா இருக்கலாம், ஆலயத்தை பெருக்குகிற மக்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை குறித்து தான் ஆவியானவர் பேசுகிறார். உங்க ஊழியத்தை குறித்து உங்களோட பேசுறார். ஆமென் சொல்லுங்களேன். வேற ஒருவரோட ஆண்டவர் பேசல. நீங்க இப்ப என்ன செய்யறீங்களோ அது ஒரு காலத்தில் நீங்க செய்தீங்க, ஏதோ ஒரு விதமான சோர்வு, ஏதோ ஒரு விதமான பலவீனம், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு காலத்துல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் உங்களை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஒவ்வொரு உலக எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவர், ஊழியத்தை தந்த ஆவியானவர், குடும்பத்தை தந்த ஆவியானவர், பிள்ளைகளை தந்த ஆவியானவர், வேலை தந்த ஆவியானவர், படிப்பை தந்த ஆவியானவர், ஜெப வாழ்க்கை தந்த ஆவியானவர், உமக்காக ஓட பலன் தந்த ஆவியானவர், உடைய வாழ்நாமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். நீங்க ஆத்மாக்களை புதுப்பிக்கும்படி, உயிர்ப்பிச்சு அடையும்படி ஆவியானவரே உடைய கரங்கள் வரும்படி எதை ஸ்டாப் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தொடர்ந்து எல்லாம் சோர்ந்து போய் நிறுத்தினாங்களோ, இப்ப இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு மீண்டுமாக தொடரும். ஆவியானவரே உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற அசைவாளர் ஆவியானவர் ஒரு நாளும் நின்று போகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் வசனம் சொல்லுது, இதோ நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட அபிஷேகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட ஆண்டவரோடு உறவாடுறீங்க தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட தேவனிடத்துல கிட்டி சேர்ந்திருக்கிறீங்க தெரியுமா? அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் மற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர்கள் இடைப்படைத்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடையே விடுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இனிமேல் புது பலன் அடைவீர்கள். பழசல்ல புது பலனால் நிரப்பும்படி ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. நீங்க ஆலயத்தை விட்டு போகும்போது பழசெல்லாம் மூட்டை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய கோபங்கள் எல்லாவற்றையும் நீங்க எரித்து விட்டு புதிய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டு அந்த மனுஷனுக்குள்ளாக நீங்க பலன் கொண்டு கடந்து செல்ல போறீங்க. ஆமென். ஹalleluya. நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நான் ஒரு காலத்துல வாலிபனா இருக்கும்போது இயேசு அல்லது எந்த தெய்வமாட்டும் உயிரோடு இருக்கிறாங்களா, கடவுள் இருக்கிறாரான்ற கேள்வி மனதுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. வெகு சீக்கிரத்துல எந்த விஷயங்களும் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி வாழ்க்கையில் ஏமாற்றம். அதனால ஒரு விசுவாசி ஆண்டு உயிரோடு இருக்கிறார், இந்த பைபிள் இருக்கிற வசனம் எல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க உண்மைன்னு சொன்ன நான் எப்படி நம்புறேன்? இதெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு மனசுக்குள்ள உட்காரம், என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வேணும், ஈஸியா நான் நம்ப முடியாது அப்படின்னு அந்த சகோதரர்கிட்ட சொல்றேன். அவர் ஒரு நாள் அங்கே இரவு ஜெபம் நடந்தது. அந்த ஜெபத்துக்குள்ள அழைத்து சென்றார். நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். மணி 12. அந்த போதகர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சவுண்ட் கம்மி பண்ணுங்களா?
அப்போ மணி 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல வியாதி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்படி அந்த பாஸ்டர் ஜெர்மனில இருந்தார். ஒரு சகோதரி பார்த்தாங்க, ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், கீழே விழுந்து ஊரு பேரு எல்லாம் சொன்னாங்க. நான் எத்தனையோ விதமான மந்திரத்தை பார்த்திருக்கிறேன், மந்திரம் செய்து பார்த்திருக்கிறேன். அவங்க ஒரு பெரிய மாந்திரிகத்தை செய்வாங்க. ஒரு கோல் எடுத்து பிசாசு பிடித்து ஆளுக்கு முன்னாடி நீட்டும் போது பிசாசு ஆடு பேர் சொல்ல. அதை நான் பார்த்திருக்கிறேன். நானும் என் தாய் மாமனும் நடுஜாமத்தில் ஒரு 12 மணிக்கு போய் நடுக்காட்டில் இருக்கிற அந்த குத்து மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த பூசாரி கிட்ட கொடுக்கணும். அந்த பூசாரி அதெல்லாம் செய்வார். பிசாசு ஆடுகள் பார்த்திருக்க. பிசாசு ஆடும் பேர் சொல்லிருக்கு. எங்க அத்தை பிள்ளை பிசாசு முடிச்சு பேர் ஊர் எல்லாம் சொல்லுது. ஆனா அங்கே ஒரு நடந்த ஒரு காரியத்துக்கும் சபையில நடக்கிற காரியத்துக்கும் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வர. அங்கே மாத்திர சக்தினா வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு எந்த சம்மதம் இருக்காது. ஆனா அற்புதங்கள் நடக்குது. வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துக்கிறாங்க. ஆனா அதிசயங்கள் நடக்குது. எல்லாம் நடக்குது. இன்றைக்கு தமிழகத்துல தண்ணி அடித்து சோசின்னு சொல்றது இருக்காங்க. குடும்பமே இருக்காது, பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் நடக்கும். பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் இருக்காது. ஆனா ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியர் பரிசுத்தமா வாழ்ந்து வேதாகமத்தை மாத்திரம் கையில பிடித்துக் கொண்டு அவர் ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் அலற அடித்து ஓடுதுன்னா, ஆண்டவரே இது ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இப்போ 20 வருஷம் அதே ஒரு சபைக்குள்ளாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியக்காரனாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்போ நான் புரிந்து கொண்டேன். ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை தான் பரிசுத்த வல்லமை. இந்த நான் வந்திருக்கிற உங்களை தொட போகிறது. நீங்க எப்படிப்பட்ட வெளியிடத்தில் நான் வந்திருந்தாலும் சரி, இந்த ஆலயத்திற்கு போகும்போது நான் சொல்ற 100 சுகத்தை தருவேன். அது வெளியே பிசாசானாலும் சரி, மனதில் இருக்கிற காயமானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வேத வசனமே உங்களுக்கு பதில் கொண்டு வரும். ஏசப்பாகிட்ட இல்லாதது ஒண்ணு இந்த உலகத்தில் இல்லை. சங்கீதம் 16:10-11 வாசிக்கும் போது அவரிடத்தில் நித்திய பேரின்பமும் சந்தோஷமும் உண்டு. இளையகுமாரன் சொல்றாரு, எங்க அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு. தேவ தரிசனத்துல ஆண்டுடைய அழைப்புல எல்லாம் இருக்குது. நாம் வெளியே கையாந்த தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு இயேசுவை சுமந்து உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற உங்களுக்குள் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்கிறது வானத்திலிருந்து விழாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள் இருந்து வெடித்து கிளம்புகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்படி மடை திறந்த வெள்ளத்தை போல உங்களுக்குள் இருந்து எழுப்புகிற ஆவியானவர் தடையாக இருக்கிற காட்கள் மற்ற எல்லா தடைகளையும் ஒரு காற்றாற்று வெள்ளம் புரட்டி தள்ளுவது போல உங்களுக்குள் இருந்து எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகாத சகல உலக ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், பில்லி சூனிய மாந்திரிக வல்லமைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்போ ஒரு மனிதன் அழைப்பை விட்டு, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு வெளியே போகும்போது, உங்க மேல அழைப்பு இருக்குது, நீங்க ஆண்டரை விட்டு வெளியே போகும்போது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. பிசாசு பார்த்தா எப்ப பிசாசுடைய வேலை என்னன்னா உங்க அழைப்பை விட்டு விலக செய்வோம். அதுதான் ஜெபிக்கிறதா நோ பிரச்சனை. ஜெபிச்சாலும் பிசாசு பிரச்சனை இல்ல, பைபிள் படிச்சாலும் பிசாசுக்கு பிரச்சனை இல்ல, என்ன பண்ணாலும் பிசாசு அசைக்க முடியாது. ஆனா அவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னா உங்க அழைப்பை விட்டு விலக செஞ்சிருவான். ஆமென் சொல்லுங்களேன். அழைப்பு இல்லாம கூட பாட முடியும், அழைப்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியும். அழைப்பை நிறைவேற்றாம கூட கடவுளை விட்டு விலகி கூட ஊழியம் செய்ய முடியும். அது கண்டுபிடிக்கிறதுனா ஈஸி அல்ல. ஆண்டவர் எல்லாரும் கூட வாழ முடியும். முடியுமா? முடியாதா? உலக மக்கள் போய் பாருங்க.
ஏன் சபையில சில பேர் ஆண்டவர் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண்டவர் இல்லாம கூட சில பேர் வாழ்றாங்க. அது என்னன்னா மனப்பாடமா மாறிடுச்சு. நம்மால எல்லாம் முடிவு பண்ணி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya. ஆனா எப்போ அந்த கொந்தளிப்பு மாறும்னா உங்க அழைப்பு. யோனாவை பிடித்து என்ன செய்தாங்களா? கடலுக்குள்ள, அதாவது நான் அழைப்புல நான் செத்தாலும் பரவாயில்ல, அப்படின்னு சொல்லுங்கள, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் நினைக்கிறேன்? என் பிள்ளைகளுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சபைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சுயம் சாம்பலாகி போகணும், அப்படின்னு சொல்லுங்களேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா சொல்லுங்களேன், ஃபீல் பண்ணுங்களேன். தன்னைத்தானே யாரை எதிர்க்கணுமா? சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரியா, மூப்பரையா, இல்ல நம்ம புத்தி சொல்றவங்களையா? யாரை எதிர்க்கணும்? நல்ல ஒரு மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். ஏசப்பா நல்ல வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார். தன்னைத்தானே யாரை எதிர்க்கணுமா? அழைப்பு என்பது, அழைப்பில் நிற்கணும்னா முதலாவது யோனாவை என்ன செய்யறாங்களா? அந்த கொந்தளிப்பு எப்ப மாறுது? எப்ப உங்க பிரச்சனை மாறும் அப்படின்னா, நீங்க அழைத்த அழைப்புக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும் போது நீங்க அந்த டச் பாருங்க. யோனாவை தூக்கி வீசுறாங்க, யோனா மேல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கிற மறுபடி கடல் மேல பக்கம் வர வர ஒரு 3 அடி 4 அடி 5 அடி கடல் கொந்தளிப்பு மாறவே இல்லை. எப்ப மாறிச்சு தெரியுங்களா? யோனாவுடைய சரீரம் கடலுக்குள்ள டச் ஆனது, எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கை பிரச்சனை மாறணும்னா நீங்க அழைத்த அழைப்புக்குள்ளாக நிற்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்களேன். ஹalleluya. அடுத்தது பாருங்க, பைபிள் வசனம் சொல்லுது அழைப்புக்கு விரோதமாக இருக்கிறது என்ன? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது சொப்பம் அதிகம், சின்ன ஒரு பாவம் அழைப்புக்கு விரோதமா. பிசாசு எவ்வளவு பெரிய பிசாசு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதுக்கு, இந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு, காத்து வர்றதுக்கு கதவு நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜன்னல் சாத்தி இருந்தாலும் சரி, ஓட்டுல இருக்கிற சின்ன ஹோல்ஸ், சின்னதுல கூட பிசாசு வரும், காத்து வரும் இல்லைங்களா? அதே போல பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வர்றது சின்ன பாவம். ஆமென் சொல்லுங்க. சொப்பம் மதியீனம். ஆமென். ஹalleluya. அந்த அழைப்புக்கு விரோதமா, ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு விரோதமா சின்ன ஒரு பாவம், பெரிய பாவம் இல்ல, பெரிய பாவத்தெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அப்ப போது போராடிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப போது நீங்க அது வரவும், நீங்க தள்ளவும் வரவும் தள்ளவும் வரவும், சர்ச்சுக்கு வரும்போது சண்டே வரும்போது நீங்க அறிக்கை செய்யறீங்க. மண்டே திங்கட்கிழமை அதெல்லாம் மறுபடியும் தொடருது. இதனாலதான் அழைப்ப தேவனுடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்ற முடியாம இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா முழுமையாக, ஆமென் சொல்லுங்க, சின்ன பாவமானாலும் இயேசுவுக்கு முன்பாக, அவருடைய அன்புக்கு முன்பாக எந்த பாவமும் எனக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எந்த தவறான தொடர்புகளும் எனக்கு வேண்டாம், எந்த ஆபாச படங்களும் எனக்கு வேண்டாம். ஆமென் சொல்ல மாட்டேங்குது. எந்த அருவருப்புகளும் வேண்டாம். ஆமென். சின்ன ஒரு பாவம், பெரிய வளர்ந்த விசுவாசிகளும் இன்னைக்கு சோர்ந்து போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரசங்கி 10:1 வாசி, சொப்பம் அதிகம், கனத்தை கனம் பெற்ற நல்ல வளர்ந்த விசுவாசிகள், நல்ல வளர்ந்த ஊழியர்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஊழியம் செய்ய முடியாம திண்டாடி கொண்டிருக்கிறார். ஏன்? சின்ன ஒரு பாவம். அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பாவத்தை நீங்க எடுத்துட்டா அவனுடைய அபிஷேகம் உங்க மேல வரப்போகிறது, அவனுடைய வல்லமை உங்கள் மேல வரப்போகிறது. ஆமென். மெதுவா சொல்றேன். உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறாரு, ஆண்டுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரப்போகிறது. சின்ன ஒரு பாவம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த பாவம் தான் ஏசாயா 59:1 சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி தடையா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தரிசனத்தை நிறைவேற்ற கூடாதபடி தடையா இருக்குது. உங்க அழைப்பை முழுதுமாக நீங்க செயல்படுத்த கூடாதபடி ஏதோ ஒரு விதமான பாவம், அது சொப்பனத்தில் வரலாம், சிந்தனைகள் வரலாம், எண்ணங்கள்ல வரலாம். நீங்க மறந்தாலும் சில மைண்ட்ல அந்த நினைவுகள், பாவத்தின் நினைவுகள் வரலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வேரோடு விடுங்க போகிறார்.
ஹalleluya. நாம் கரங்களை தட்டி எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழணும், என் எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்க, என் சிந்தைகளை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே அழைப்பை நிறைவேற்றும்படி ஆண்டவரே முழுவதும் நான் பண்ணிக்கிறேன். பாவம் வேண்டாம், உலகம் வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க பெரிய கட்டை இடிக்கிற பாவமானாலும் அது நம்மை நரகங்களை கொண்டு போய் அழிவு கூட கொண்டு போய் விட்டுறோம். அது நம்மை கெடுத்துடும், நம்ம குடும்பத்தை கெடுத்துடும், நம்ம ஊழியத்தை கெடுத்துடும். கெடுக்கிற பாவம் எனக்கு வேணாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. நீங்க ஜெபிக்க அன்றைய நான் அறிக்கை செய்கிறேன், பாவத்தை அறிக்கை செய்கிறேன். வேண்டாம் அந்த பிசாசை கட்டுங்க, அந்த பிசாசை கட்டுங்க. பாவ எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகளை கட்டுப்படுத்திக்கணும். அன்றைய தேவனுக்கு ஜெபிக்க ஒரு அற்புதத்தின் வல்லமைகள் மேல் வருகிறது. ஒரு பெரிய ஒரு கடை இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய கற்களை தடையாக இருக்கிற கற்களை தேவன் புரட்டி தள்ளுகிறார். ஏதோ ஒரு விதமான பாவம் உங்களை ஜெபிக்க விடாமல், பைபிள் படிக்க முடிய விடாமல், ஊழியம் செய்யக்கூடாதபடி, தரிசனத்தை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடாதபடி, ஆண்டுடைய ஆலயங்களை சந்தோஷமாக ஊழியம் செய்யக்கூடாதபடி, ஏதோ ஒரு விதமான படிக்கக்கூடாதபடி, வேலைக்கு போகக்கூடாதபடி, ஏதோ ஒரு விதமான முழு பலனோடு எழுதக்கூடாதபடி, ஏதோ ஒரு தடை. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நிறைந்துள்ளதா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நிறைந்துள்ளதா. உம்மை பாடுவதா என்னை தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினா என்னை குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னை தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினா என்னை குறைவே இல்லை. புழுதி ஆகாத இடத்திலிருந்து தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றேன். நான் புழுதியில் இருந்தேன், குப்பையில் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என் மேல ஒரு திட்டத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து ஆண்டவனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை சொல்லுங்களேன். சரி, அப்போ அழைப்பில் நீங்க அழைத்த அழைப்புக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். உங்களை குறித்து தேவன் பெரிய ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் மாறி வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. உலக மக்களை போல வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப வாழ்க்கை கொந்தளிக்குதுன்னா நீங்க என்ன செய்யணுங்க? குடும்பம் கொந்தளிக்குது, லைஃப் கொந்தளிக்குதுன்னா நீங்க ஏசப்பா கிட்ட வந்துடும். ஊழியம் செய்யறவங்க அழைப்புக்குள்ள வந்துடும். உங்களை வைத்த இடத்துல, யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மரியாதை. அவன் சொல்லுங்க, ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நீங்க ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கைவிட்டு சொல்லுங்களேன், ஏசப்பா வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா
உங்களை அந்த இடத்துல உட்காரும்படி வைப்பதுக்கு தான் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாள்ல உங்க மேல இருக்கிற உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நான் ஏசப்பாவுக்கு தெரியுமோ அதே இடத்துல உங்களை உட்கார வைக்க போகிறார். நீங்க கீழே இருக்கலாம், பிசாசுகளை கீழே தள்ளி இருக்கலாம், அல்லது மனிதர்கள் தள்ளி இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகள் நீங்க விலகி போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க ஆண்டவருக்கு விலகி போயிருக்கலாம். ஆனா மீண்டும் தேவன் உங்களை அழைக்கிறார். அவன் சொல்லுங்களேன், யாக்கோபை தேவன் அழைத்தார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, உடன்படிக்கை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, திடீர்னு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த யாக்கோபுடைய குடும்பத்துல பெரிய ஒரு பிரச்சனை வருது. 18 படிக்க. ஆதியாகமம் 33:18. சீகேம் என்கிற பட்டணத்துக்கு எதிராக தன் கூடாரத்தை போட்டான். எங்க கூடாரம் போட்டிருக்கோனுங்க? தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை செய்து கூடாரத்தை போட்டிருக்கோனு. இங்க சீகேம் என்கிற இடத்தின் அந்த ராஜா ஏரியா, அந்த ஊருக்கு முன்னாடி என்ன பண்றாரு? எங்க நெருங்க வேண்டிய ஆள் எங்க நெருங்கிட்டு இருக்குது? சொல்லுங்களேன். உலகத்தை விட்டு ஒன்னும் வேண்டான்னு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த வந்த அந்த யாக்கோபு எங்க போய் கூடாரத்தை போட்டா? சீகேம் என்கிற இடத்துல போய், சீகேம் ராஜாவுடைய சிப்போத் என்கிற இடத்துல போய் கூடாரத்தை போடுகிறான். அவன் சொல்லுங்களேன். அதாவது அந்த ஊர் வாசல் நேரம். அவன் சொல்லுங்களேன். அந்த ஊர்ல என்ன நடந்தாலும் தெரியும். இவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த ஊருக்கு தெரியும். இறுதியா என்ன சொல்றதுன்னா, அந்த கூடாரத்தின் வாசல் திறந்து போச்சு. அவன் சொல்லுங்களேன். அடைக்க வேண்டிய இடம், பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடம் இப்ப திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு கதவை திறந்து வைத்துட்டான். அது கொஞ்ச நாள் அப்படியே தெரியல. எப்ப தெரிந்தது? 33ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுதான் தெரியுது. யாக்கோபுடைய மகள் பேர் என்னங்க? தீனா. தேசத்தின் ஸ்திரீகளை சுற்றி பார்க்கும்படி போனார். ஆமென் சொல்லுங்களேன். அங்க பெரிய ஒரு போராட்டம். நாம் எப்ப பிசாசுக்கு வாசலை திறக்கிறோமோ, எப்போ நாம் இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோமோ, எப்போ இந்த யூடியூப் மற்ற இதர காரியத்துல நேரத்தை அதிகமா செலவு செய்யறோமோ, பிசாசுக்கு வழி திறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இனி அந்த காரியத்துக்குள் அந்த வாசலை அடைப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். தவறான அந்த யூடியூப் சேனல்ல வருகிற தவறான காரியங்கள், எல்லா செய்திகளையும் கேட்டு ஏமாந்து போக வேண்டாம். உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போதகர், உங்களுக்கு திறப்பில் நிற்கிற அந்த தேவ ஊழியர். ஆமென் சொல்லுங்களேன். சோ இந்த நாளிலே நம்மை அழைப்பை விட்டு விலக செய்கிற, நம்ம அழைப்புக்குள்ளாக பிரச்சனையை கொண்டு வருகிற அந்த காரியத்தை குறித்து நாம் பேசுறோம். நிற்க வேண்டிய இடத்துல நிற்கல யாக்கோபு. குடும்பத்துல பிரச்சனை. சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை, உங்க பசங்க வாழ்க்கையில பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை போராடிட்டு இருக்குது. நீங்க போராடுறீங்க, அது முடியல. ஆனா ஆவியானவர் இந்த நாள்ல அதுக்கு ஒரு முடிவு கட்டும்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, ஏதோ ஒரு பிசாசு உங்க பிள்ளைகளை தொடுது, ஏதோ ஒரு நஷ்டம் நம்ம பொருள்ல வருது, வீட்டுல வருது, பண நஷ்டம் ஆகுது,
இது ஒரு வாசல் அவனுக்கு திறந்திருக்குது, அது மூலமா வந்து போயிட்டு இருக்கிறான். இப்ப ஆவியானவர் சொல்றாரு, அந்த வாசலை தேவன் அடைக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றாங்க ஆண்டவரே பிசாசின் வாசலை அடைக்கும்படி ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். என்னை மன்னிக்காம நான் பிசாசுக்கு வாசலை திறந்துட்டா மன்னிங்க. கண்கள், என் செவிகள், என் சிந்தனைகள், எண்ணத்துல பிசாசு ஆவிகளுக்கு நான் இடம் கொடுத்திருந்தா என்னை மன்னிக்க ஆண்டவரே. அப்ப யாக்கோபினுடைய கூடாரத்துல பிரச்சனை வருது. உடனே என்ன செய்யறாரு? 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுல பார்க்கும்போது எழுந்து பெத்தேலுக்கு போகிறார். எங்க போறாருங்க? எழும்புகிறார், வாழ்க்கையில் எழும்புகிறார். அப்பா வீட்டுக்கு போவதற்கு இளையகுமாரன் எப்படி லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எழுந்து சொல்றாரு பாருங்க. இளையகுமாரன் சொல்றாரு, என் தகப்பனுடைய வீட்டுல எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஏசப்பா கொடுக்கிற ஆகாரத்தை உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நல்லவங்க கெட்டவங்க, இயேசுவை அறிந்தவங்க அறியாதவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் சாப்பிடுது. நானே பசியோடு வாழணும் சொல்லுங்களேன். யாக்கோபு எழுந்து அழைப்புக்குள்ளாக கடந்து செல்கிறார். அமேன் சொல்லுங்களேன். அப்பா வீட்டுக்கு கடந்து செல்கிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மையை பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல். ஆபத்து நாடு எதற்கு சாடு, அதற்கு பானையெல்லாம் உடைந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாடு எதற்கு சாடு, அதற்கு நன்றி சொல்வோம். அழைப்பை கொடுத்து அப்பா இருக்கிறாரு. ஆமென் ஹalleluya. யாக்கோபுடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது, பிரச்சனை வந்தது. மீண்டும் எழுந்து பெத்தேலுக்கு போனார். உங்களை மீண்டுமாய் ஆண்டவர் அழைக்கிறார். எழும்பி பிரகாசி. ஏசாயா 61 சொல்லுது, சொல்லுங்க எழும்புங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புங்க. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். ஆவியானவர் ஜெப செய்தி வேளையில தட்டி எழுப்புகிறார். நீங்க எழும்ப வேண்டிய நேரம் இப்பொழுது. சொல்லுங்க நாளைக்கல்ல. கரங்களை தட்டி ஆவியானவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எழும்புங்க. நாளைக்கல்ல நாளைக்கல்ல. இப்போ சங்கீதம் 121 சொல்லுகிறது, உங்களுக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். ஹalleluya. ஊழியத்துல அழைப்பு உண்டு. சில பேர் ஆண்டவர் ஜெப ஊழியத்துக்கு அழைத்திருப்பார். சில பேர் ஆண்டவர் ஸ்தாபனத்துல ஊழியம் செய்யும்படி அழைத்திருப்பார். சில பேர் இண்டிபெண்டா மினிஸ்ட்ரி செய்யும்படி ஆண்டவர் அழைத்திருப்பார். எந்த அழைப்புல தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்புக்குள்ளாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. தனியா ஊழியம் செய்யறது தவறில்லை. சோ ஸ்தாபனத்திலும் மினிஸ்ட்ரி பண்றது தவறில்லை. ஆனா அழைப்பு விட்டு போறதுதான் தப்பு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அழைக்கிறார்.
இழப்பு 18 வருடமாக நீங்க அழைத்த அழைப்புல நிலைத்திருந்தா எளியா இருந்த இடத்துக்கு காகம் தேடி வந்தது. காகத்தை தேடி ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர் ஆசீர்வாதத்தை தேடி அல்ல, ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அவன் சொல்லுங்கள, எளியா இருந்த அழைப்புக்குள்ளாக நிலைத்திருந்தார். சோர்ந்து போயிட்டார், ஆண்டவர் விட்டாரா? நம்ம எத்தனை நேரம் சோர்ந்து போயிருக்கிறோம் சொல்லுங்களேன். நான் நல்லா சோர்ந்து போன நேரம் நிறைய இருக்கு. ஊழியம் அவ்வளவு ஒரு கஷ்டம், குடும்பத்தை நடத்துறது. இந்த காலகட்டத்தில் வருமானத்தை ஈட்டி அதுல வரும் குடும்பத்தை நடத்தணும், அதுல வர செலவினங்களை பார்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எவ்வளவு ஒரு கடினம். விசுவாசிக்கு நான் சொல்றேன், நீங்க அழைத்த அழைப்புக்குள்ள நிக்கணும். சொல்லுங்க, ஒருவேளை அற்புதமே நீங்க இருக்கிற ஊழியத்தில் அற்புதமே நடக்கல வைங்க, விசுவாசிகளை ஓடல இருந்தாலும் கூட அழைத்த அழைப்புக்குள்ளாக நிக்கணும். சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பு என்ன? வனாந்தரத்தில் இருக்கிறாரு, காட்டு தேடு, சோ அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த அழைப்புக்குள்ளாக நிற்கும் போது ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதம் செய்யல. அப்ப நீங்க இருக்கிற சபையில ஒருவேளை அற்புதமே நடக்கலைன்னாலும் நீங்க காத்திருப்பீங்க. ஏன்னா வசனத்தினால உங்க வாழ்க்கையை ஆட்ட காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அற்புதங்கள் தேவைதா, அதிசயங்கள் நமக்கு தேவைதா? அற்புதங்களை தேடி மாத்திரம் ஓடக்கூடாது. வசனத்தினால் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் மாறாது. அதுதான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா நீங்க நிலை நிற்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. சரி, நீங்க மூணாவது என்ன சொன்ன? அழைப்பில் நீங்க என்ன செய்யணுங்க? உங்களுக்கு இருக்கிற அழைப்பில் நீங்க எழும்போது யார் தூக்கி விடுவாங்க நமக்கு? சோ நம்ம அழைப்பை விட்டு விலகினா மனசுக்குள்ள என்ன இருக்குங்க? ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம். சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கா, தூங்கினா தூங்கணும். ஆற்ற விட்டு விலகிட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவ்வளவு செய்தி கேட்டாலும் மனசுக்குள்ள போகாது. ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை, சந்தோஷமற்ற வாழ்க்கை. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கு, நான் மாத்திரம் கஷ்டம். ஒரு 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 வெறுமையான ஒரு வாழ்க்கை. பிசாசு அப்படி தள்ளி, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். வார்த்தையினால் நித்தம் நடலாம், காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா வாய்க்கால்களுக்கு வேலையே இருக்காது. ஆனா ஆண்டவர்களை திருப்தியா நடத்துவார். இந்த மாசம் ஜூன் மாசம் எப்படி வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி வாகன லோன் கட்டுவது, எப்படி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சேர்த்துவது. ஆனா ஆண்டவர்களோட தேவைகளை நான் சந்திக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டேன், என்னை நம்பி என் ஆலயத்துக்கு வந்தேன், என் சமூகத்துக்கு வந்தேன், வேதாகமத்தை நீ எடுத்துட்டேன், விசுவாசிக்கிறேன். நான் தான் மெய்யான தேவனை நீ விசுவாசிக்கிறபடி ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வானுங்க? அழைப்புல வரணும், அழைப்புல எழுப்ப வேண்டும். அடுத்தது நாலாவது சொல்றேன், அழைப்புக்குள்ள நீங்க நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் வசனம் சொல்லுது, சங்கீதம் 16ல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான். இதுல எனக்கு பிடித்த வசனம், ஆணையிட்டதுல நஷ்டம், ஊழியம்னா நஷ்டம் வரும். பவுல் சொல்ற, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நஷ்டம் என குப்பையுமாக இருக்கிறேன். நீங்க ஆண்டவரோடு கிட்டி சேர அந்த பரலோக ராஜ்யத்தின் மெய்ப்பொருளை நீங்க பிடித்துக் கொள்ள ஏதோ ஒன்று உங்களை விட்டு போவான். ஆமென் சொல்லுங்க. சொந்தக்காரங்க வெறுப்பாங்க, நீ அழாத, இது தீர்க்க தரிசனம், உலகம் உன்னை வெறுக்கும், உலகம் உங்களுக்கு கம்பளை போட்டு பட்டாடை போட்டு வரவேற்காது.
உலகம் நம்மை வெறுக்கும். அவர்தான் லோத்து விட்டு போற ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அழைப்புக்குள் வந்த ஒரு மனுஷன் விட்டு போயிட்டான். ஒருவேளை நம்மோட பயணிக்காதவங்க, தரிசனம் இல்லாம விட்டு போனவங்கள போகட்டும். ஆமென் சொல்லுங்க. உங்களை விட்டு போறவங்க எல்லாம் விட்டுருங்க. எங்கதான் போவாங்க, ஒரு நாள் திரும்பி வருவாங்க. லோத்து பசுமை பார்த்து செழிப்பை பார்த்து ஓடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த தரிசனத்தை மறந்து ஓடுறாங்க, செழிப்பை பார்த்து போறாங்க. சோதம் குமாரா பட்டணத்துக்கு நேராக போய் குடியிருக்கிறார். அந்த தேசத்துல குடியிருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தருடைய கோபம் வருது. தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்புறாரு. அந்த பட்டணத்திலிருந்து எல்லாரும் ஜீவன் தப்பும்படி ஓடி வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்குள்ள போனவங்க எல்லாம் ஒரு காலம் வருது, கிறிஸ்து வருகை வருது. அப்ப எல்லாரும் ஐயோ இந்த ரட்சகரை நாம் மறுதலித்து விட்டோமே, இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஐயோ இப்படி நாம் வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி புலம்புவார்கள். ஹalleluya. ஆபிரகாம் எடுத்து பாருங்க, அழைத்த அழைப்பு 13ஆம் அதிகாரத்துல லோத்து விட்டு பிரிந்தது. உங்களை சில விஷயங்கள் உங்களை விட்டு பிரிப்பாங்க. அது சங்கடப்பட வேண்டாம். ஒருவேளை உங்க உடன் பிறப்புகளே இருக்கும், ஒரே ரத்தத்தை கூட அங்க பிரிப்பாரு. ஆபிரகாம் அதான் சொன்னார் ஆதியாகமம் 12, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் ஜாதியை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு. சில வேளை ஆண்டவர் நம்மை விட்டு பிரிப்பார் சில வேளை. ஆனா நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். சில பிரிக்க வேண்டிய காரியங்கள் பிரிந்து பிற்பாடு தேவன் அங்கே பேச ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். ஆபிரகாமே எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க, எல்லாமே விட்டு போயிடுச்சு. ஐயா போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, வாகனம் போயிடுச்சு, நான் சாப்பிடுவதற்கு, நான் தங்குவதற்கு, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கலங்கிக் கொண்டு இருக்கிறேன். நோடு நான் சொல்றேன், வானத்தை ஏறெடுத்துப்பா, உன் சந்ததி இவ்வளவு வாய்ப்பு இருக்குது. சொல்லுங்களேன். ஆண்ட சொல்றாரு, உங்க சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். உங்களை பார்த்தான் சொல்றாரு, உங்களை பார்த்தான் சொல்றாரு. அருமையான சகோதரனே, அருமையான தேவ ஊழியத்தை செய்கிற மக்களை, அருமையான என் தங்கைகளை, என் தம்பிகளை, என் பிள்ளைகளை, என் பேர குழந்தைகளை உங்களை பார்த்தான்னு சொல்றாரு. உங்க சந்ததி இப்போ நீ ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்திருக்கிற, நீ தங்குவதற்கு வீடு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படி பிழைப்போ தெரியல. ஆனா நீ தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறார், வேதாகமத்தை கையில் எடுத்திருக்கிறார். பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிவதில்லை, உங்க சந்ததி எங்கேயும் கையேந்துவதில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்களை அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிற கிருபையை உங்க மேல வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த ஆபிரகாம் அழைத்த அழைப்பில் என்ன செய்யணுங்க? நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நிக்கிறதுக்கு என்னங்க? அப்போஸ்தலர் 1:8 ஆவியானவர் வரும்போது நம்மை நிக்க செய்கிறார். அப்போஸ்தலர் 1:6 சொல்லுது, நீங்க எருசலேமில் காத்திருங்க. அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வல்லமை வந்தது. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமே ஆகும். கரங்களை தட்டி நாம நிக்கிறதல்ல, நமக்குள் ஊட்டப்பட்ட வல்லமை ஆவியானவரினாலே உங்களை நிற்க செய்வார். தடுமாறி வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்க வாழ்க்கை தடுமாறலாம். நீங்க தோன்று போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், அனாதியாக இருக்கலாம். உங்களுக்கு ஆட்சி பேசுவதற்கு உலகத்தில் ஓய்வும் இல்லாமல் இருக்கலாம். நீ தனிமனமாக இருக்கலாம். உங்களோட தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. வானத்தை பூமி உண்டாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் நீ சோர்ந்து போகாதே. நான் அழைத்திருக்கிறேன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். 4வது ரூத் சரித்திர புத்தகத்தை பார்க்கும்போது ஓர்பால் ரூத் இருக்கிறாங்க. ஓர்பால் என்ன செய்யறாங்க? மாமியாரை முத்தமிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. பைபிள் வசனம் சொல்லுங்க. ஒருவேளை நம்மோட இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பின்வாங்கி போயிருக்கலாம். ஆரம்ப நாள்ல ஊழியம் செய்தவங்க, சபைக்கு வந்தவங்க,
இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கலாம், பின்வாங்கி ஊழியமே வேணாம்னு இருக்கலாம், கிறிஸ்துவை மறுதலித்து போயிருக்கலாம், உலகத்தை பார்த்து போயிருக்கலாம். ஆனா உங்க மேல இதுவரைக்கும் நீங்க போகாம உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்க மேல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சொல்றேன். தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற தரிசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. சத்தமாவதா சொல்லுங்க. கடைசியா போகும்போது நான் சந்தோஷமாவது போறேன். மக்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்லா செய்தி கேட்டாங்க, தூக்க மூஞ்சே இல்ல, ஃப்ரெஷ்ஷா செய்தி கேட்டாங்க. சொல்லுங்களேன், நீங்க அழைப்புதான் இருக்கிறீங்க. ஆமென். ஹalleluya. ஒரு நாள் முத்தமிட்டு மாமியை முத்தம் பண்றாங்க. சில பேர் இருப்பாங்க, சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்வதற்கும் செய்வதற்கு சம்மதமே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், அது போல நான் உன்னை அழைக்கல. உன் மேல இருக்கிற அழைப்பு உலகத்தின் மக்களை போல அல்ல. அவங்க சொல்றாங்க, இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, ஆனா கிரியை இல்ல, மறுதலிக்கிறாங்க. ஆனா நீயோ ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ரூத்தை பார்த்து அந்த அழைப்புல உறுதியா இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, ஹalleluya. உங்க மேல தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அந்த ரூத் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடித்து நாம் ஜெபிக்க போறோம். விடாபிடியாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வந்த உங்களோடு கூட ஆண்டவர் சொல்ற வசனம் இதுதான், உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வந்த 12 வாசிங்க. 2:12 ஆண்டவர் சொல்றார், உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சேட்டையின் கீழாக அடைக்கலமாக வந்த எல்லாம் அடைக்கலமா ஏசப்பாகிட்ட அடைக்கலமா வந்திருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துக்கல. நான் ஏசப்பாகிட்ட அடைக்கலாம், அவர்தான் என்ன அடைக்கலாம், நான் அவரை நம்பிதான் வந்திருக்கிறேன்னு சொல்ற உங்க மேல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வருது. படிக்க அடுத்தது, உங்களுக்கு அவராலே இந்த ஜூன் மாதம் மாத்திரமேல எல்லா நாளும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நிறைவான பலன். ஹalleluya. அழைப்பில் நிற்கிறவங்களுக்கு நிறைவான பலனை தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிறைவான பலன் உங்களுக்கு ஆண்டு நிறைவான பலன் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். நீங்க இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்க மேல நிறைவான பலனை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மகா பரிசுத்தமான நல்ல பிதாவே, வேலைக்கு நன்றி. பக்கத்தில் ஆசிரியப்பீராக தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நாம வழிநடத்துவதற்கு நன்றி. உங்கள் வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. போடாமல் சோதரம் ஐயா. சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு நடக்க எனக்கு உதவி செய்வியா. ஆண்டவரே, வேத வசனத்துப்படி இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. பிள்ளைசுமைக்கிட்ட மந்திரம் செய்வனைகள் விலகுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. சுடவழிப்பட்டு வைக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தூதனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க செபிக்கிறோம் ஐயா. கோட்டைகள் வரத்தை பாதுகாப்பீராக. பெரியவர்கள் சின்ன குழந்தைகளை பாதுகாப்பீராக. ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. தொடர்ந்து நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தார் அன்னையோடு ஐக்கியம் அவர் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான் கூட அவர் வரையில் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.